கொஸ்டின் வந்து முன்ன பின்ன கேட்டிருக்காங்க. பார்ட் பிலாம் நிறைய முன்ன பின்ன கேட்டிருக்காங்க. இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னா தமிழ்ல வந்து ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. ஓகேங்களா, தமிழ் வந்து என்னது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கூட கேட்க கிடையாது. சார்ட் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா பசங்களை. அதே மாதிரி டைமே ரொம்ப என்னது இழுக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, பாருங்க இந்த வருஷம் நடந்த 2025 எஸ்ஏ எக்ஸாமோட அனலைஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம பார்ட் பி ஓட அனலைஸ். பாருங்க, தமிழ் வந்து ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. ஜெனரல் இங்கிலீஷ் உங்களுக்கு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, மேக்ஸ் வந்து 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சைக்காலஜி 34 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சார்ட் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்ப பார்ட் பி ஓட நம்ம ஆன்சர் கீ நம்ம பார்க்கலாம். அந்த பார்ட் பி எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். மேக்ஸ்ல வந்து 15 கொஸ்டின் உங்களுக்கு என்னென்னலாம் கவர் பண்ணிருக்காங்கன்னா ஆவரேஜ்ல 2 கொஸ்டின், பர்சன்டேஜ்ல 5 கொஸ்டின், ரேஷியோல வந்து ஒரு 3 கொஸ்டின், மென்சுரேஷன் வந்து ஒரு 2 கொஸ்டின், சிம்பிளிபிகேஷன் வந்து 2 கொஸ்டின், நம்பர் சிஸ்டம்ல இருந்து ஒரு கொஸ்டின். நம்பர் சிஸ்டமே ப்ராப்ளம் ஆன் நம்பர்ஸ் பேசிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு மொத்தம் ஒரு 15 கொஸ்டின். சார்ட் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பை சார்ட். அது வந்து 2019 எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் அப்படியே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்னன்னா பிளட் ரிலேஷன் வந்து ஒரு கொஸ்டின், சிலாயிசம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிருக்கு, மேஜர் ரோல் பண்ணிருக்கு. அதாவது சார்ட்ல கேட்க வேண்டிய எல்லா கொஸ்டினும் சிலாயிசம் கேட்டாங்க. சிலாயிசம் அண்ட் ஸ்டேட்மெண்ட் அசம்ப்ஷன் கொஸ்டின் 12 கொஸ்டின் உங்களுக்கு வச்சிருக்காங்க. மிஸ்ஸிங் நம்பரிங் டயகிராம் 2 கொஸ்டின், கோடிங் டிகோடிங் 4 கொஸ்டின், அடுத்து ரேங்கிங்ல இருந்து ஒரு 3 கொஸ்டின், ரேங்கிங்ல இருந்து ஒரு 3 கொஸ்டின், இன்செர்டட் டயகிராம் அதுல இருந்து ஒரு 4 கொஸ்டின், அடுத்து அனலாகில இருந்து ஒரு 2 கொஸ்டின், அடுத்து கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் இருந்து ஒரு கொஸ்டின், வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஸ்டேட்மெண்ட் ஓகே ஒரு கொஸ்டின், போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் ஓகே ஜெனரலா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து கேக்குற கொஸ்டின் அதுல இருந்து ஒரு கொஸ்டின், ஆல்பா சீரியஸ் ஓகே நம்பர் அண்ட் லெட்டர் அதுல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின், கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் இருந்து ஒரு கொஸ்டின், வென் டயகிராம்ல இருந்து ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்ட் பி ல கேட்ட நமக்கு 60 கொஸ்டினோட டிஸ்ட்ரிபியூஷன் கொஸ்டின். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் 10 கொஸ்டின். எப்படி பாருங்க, தமிழ் ஒரு கொஸ்டின் வைக்கல, ஆனா இங்கிலீஷ் நமக்கு 10 கொஸ்டின் வச்சிருக்காங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எரர் 2 எரர், இடியம் கொஸ்டின் டேக், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ப்ரீபோசிஷன் 1, கன்ஜெக்ஷன் 1, இஃப் கண்டிஷனல் 1, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் 1, இன்டைரக்டிவ் டைரக்ட் ஸ்பீச் 1, டைரக்டிவ் டைரக்ட் ஸ்பீச். இது வந்து 10 கொஸ்டின். ஓகே, இதுதான் வந்து கொஸ்டினோட ஸ்பிட்டிங். இதுல என்ன நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பேர் பண்ணும்போது ஆர்டரே கிடையாது. தமிழ் 10 இங்கிலீஷ் 10 அப்படிங்கிற ஆர்டர் கிடையாது. அடுத்து தமிழ் கொஸ்டின் 1 கூட கிடையாது. ஓகேங்களா, இங்கிலீஷ் வந்து நல்ல ஸ்டாண்டர்டா ஓகே எப்படி சொல்லணும்னா ரொம்ப எப்படி சொல்றது பேங்கிங் லெவல் மாதிரி ஒரு அளவு நல்ல ஸ்டாண்டர்டா நல்ல நாலேஜா இருக்கிற மாதிரி கொஸ்டின் செட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சார்ட் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. முதல்ல 10 கொஸ்டின் கேட்பாங்க, இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸ் 15 கொஸ்டின், மேக்ஸ் 10 கொஸ்டின் கேட்பாங்க, நமக்கு மேக்ஸ் 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சைக்காலஜி 20 கொஸ்டினுக்கு பதிலா நமக்கு 34 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, சைக்காலஜி வந்து நமக்கு 34 கொஸ்டின், எதுக்கு 20க்கு பதிலா 34 கொஸ்டின். அடுத்து நிறைய கொஸ்டின் வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியும் அன்ஃபெமிலியர் கொஸ்டின், நிறைய ஃபெமிலியர் கொஸ்டின் சுத்தமா கிடையாது. ஓகே, நிறைய டிஃபரெண்டான கொஸ்டின். ஜிகேலுமே நிறைய 11th 12th அதிகமா போயிருக்காங்க, 11th 12th அதிகமா போயிருக்காங்க. ஓகேவா, அப்ப ஓவரால் பார்ட் பி கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டாவே இருக்கு, வெல் ஸ்டாண்டர்டாவே இருக்குது. ஓகேவா, இப்ப பாருங்க நம்ம இந்த பார்ட் பி ஓட ஆன்சர் கீ நம்ம பார்க்கலாம். ஓகேவா, பார்ட் பி ஓட ஆன்சர் கீ புரியல. ஓகே ஓகே ஓகே, இப்ப பாருங்க நம்ம பார்ட் பி ஓட ஆன்சர் கீ பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ட்ரையாங்கிள்ஸ் ட்ரிகனாமெட்ரி क्वेश्चनல இருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா பி ஆப்ஷன் வரும். ஓகேவா, 2:3:4 40 60 80. அடுத்து பாருங்க ஒரு ஆவரேஜ் क्वेश्चन, இதோட ஆன்சர் என்னன்னா 48 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா, இது வந்து என்னது 48 km/h. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலாகிசம் ஸ்டேட்மெண்ட் क्वेश्चन இருக்குனா இதுக்கு என்ன வரும்னா ஏ ஆப்ஷன் வரும். மோகன்தாஸ் இஸ் நாட் ஏ கிரிமினல். ஓகே, மோகன்தாஸ் இஸ் நாட் ஏ கிரிமினல் வரும். ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கோபால்ட். ஓகே, இதுக்கு என்ன வரும் கோபால்ட் வரும். ஓகே, இதுக்கு வந்து கோபால்ட் வரும். அடுத்து இந்த ஆல் குட் அத்லெட்ஸ் வின், இந்த சிலாகிசம் क्वेश्चन பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன் வரும். ஓகே, இந்த क्वेश्चन என்ன வரும் சி ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் டே. ஓகே, இதெல்லாம் புக் क्वेश्चन அப்படியே என்ன வரும் 12% வரும். ஓகே, என்ன வரும் 12% வரும். ஓகேவா, அடுத்தது 97வது क्वेश्चन, இதுக்கு வந்து ஏ ஆப்ஷன் வரும் 20i வரும். என்ன வரும் 20i வரும். ஓகேங்களா, அடுத்தது மறுபடியும் ஒரு சிலாகிசம் क्वेश्चन ஸ்டேட்மெண்ட் क्वेश्चन, இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் வரும். ஓகே, இதுக்கு என்ன வரும் ஏ ஆப்ஷன் வரும். ஓகேவா, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜெனரலான போலீஸ் क्वेश्चन, இதுக்கு என்ன வரும்னா ஏ ஆப்ஷன் வரும். ஓகேவா, என்ஃபோர்ஸ் தி லா அண்ட் மெயின்டைன், சட்டத்தை அமல்படுத்துவது மற்றும் ஒழுங்கை பேணுதல். ஓகேவா, அதுதான் வரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2 நம்பர்ஸ் இந்த ரேஷியோ, இதுக்கு வந்து 15:25 ஏ ஆப்ஷன் வரும். ஓகேவா, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ் இந்த காலேஜ் ஸ்லாகிசம் ஸ்டேட்மெண்ட் அசம்ப்ஷன் क्वेश्चन என்ன வரும்னா ஏ ஆப்ஷன் வரும். ஓகே, இதுக்கு என்ன வரும் ஏ ஆப்ஷன் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் क्वेश्चन சார்ட் மாதிரி ஆனா பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன வரும்னா
1 to 9.17 lakhs வரும். 1 to 9.17 lakhs வரும். அடுத்தது 103 இன்சர்டட் டயகிராம் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 2 வரும். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 2 வரும். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. இது வந்து என்னது? ரேஷியோல ஒரு பார்ட்னர்ஷிப் क्वेश्चन கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 12 மந்த் வரும். ஓகேவா? இதுக்கு என்ன வரும்? 12 மந்த் வரும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா கெபாசிட்டி ஆஃப் வாட்டர் இது வந்து 75,000 வரும். ஓகே, அதுக்கு என்ன வரும்? 75,000 வரும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 30 வரும். ஓகேங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 30 வரும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிலாகிசம் क्वेश्चन என்ன வரும்? பி ஆப்ஷன் வரும். 1 2 3 ஃபாலோஸ். ஓகே, 1 2 3 ஃபாலோஸ் வரும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ஜெயில் ஆல்வேஸ் ஹஸ் பிரிசனர். இதுதான் வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஸ்டேட்மெண்ட். ஓகே, கேட்டிருக்காங்க ஒரு क्वेश्चन. அடுத்து இதுக்கு என்ன வரும் அப்படின்னா பி ஆப்ஷன் வரும். ஓகே, இதுக்கு என்ன வரும்? பி ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு அனலாகி क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகேவா? அனலாகி क्वेश्चन இதுக்கு என்ன வரும்னா சி ஆப்ஷன் வரும். மணி ஸ்குவாண்டர். ஓகே, மணி ஸ்குவாண்டர் வரும். ஓகேங்களா? அடுத்தது ட்ரையாங்கிள் क्वेश्चन இதுக்கு வந்து 16 வரும். ஓகேங்களா? இதுக்கு வந்து என்னது? 16 வரும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இதுவும் புக் क्वेश्चन தான். பர்சன்டேஜ்ல வருது 64,512. ஓகேங்களா? 64,512 வரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த क्वेश्चन இதுக்கு வந்து 57 வரும். ஓகேங்களா? இதுக்கு என்ன வரும்? ஆன்சர் 57 வரும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அனலாகி क्वेश्चन ஆக்சிடென்ட் கேர் அப்படின்னா டிசீஸ்க்கு என்ன வரப்போகுது? கிளீன்லினஸ் வரப்போகுது. என்ன வரப்போகுது? கிளீன்லினஸ் வரப்போகுது. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோடிங் டிகோடிங் क्वेश्चन இது வந்து ப்ராசஸ் வரும். ஓகே, அதுக்கு என்ன வரும்? ப்ராசஸ் வரும். ஓகேவா? அடுத்தது 116வது क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் क्वेश्चन. ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வரும். ஓகே, நமக்கு ஏ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வரும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் இதுக்கு என்ன? சி ஆப்ஷன் வரும். சம் சோல்ஜர்ஸ் ஆர் நாட் ஹீரோஸ். ஓகே, சம் சோல்ஜர்ஸ் ஆர் நாட் ஹீரோஸ். இந்த ஆப்ஷன் வரும். ஓகேவா? சி ஆப்ஷன். அடுத்தது இது ஒரு சார்ட் क्वेश्चन. இது வந்து 2019 எஸ்ஐ क्वेश्चन அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகே, 2019 எஸ்ஐ क्वेश्चन வரும் அப்படின்னா நமக்கு 25% வரும். ஓகேவா? சால்வ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 25% வரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தா இதுக்கு வந்து ஆன்சர் 6 வரும். ஓகேவா? இதுக்கு என்னது? 6 எப்படி வரும்? 9 6 54 54 - 14 40. அப்ப 8 6 48 48 - 10 38. ஓகேங்களா? அடுத்து இது வந்து ரேங்கிங் பேசிக்கால क्वेश्चन 32 வரும். ஓகே, ரேங்கிங் என்ன வரும்? 32 வரும். ஓகேங்களா? அடுத்து 124வது क्वेश्चन. ஓகே, இதுக்கு வந்து 5√3 வரும். இதுக்கு என்ன வரும்? 5√3 வரும். ஓகேவா? அது இதுவும் 2019 எஸ்ஐ क्वेश्चन. 2019 எஸ்ஐ क्वेश्चन அப்படியே இருக்கும். ஒரு தொலைபேசியின் பரவியுள்ள அனைத்து பெண்களின் பெருக்கு தொகை. அப்ப தொலைபேசினால 0 வந்துரும். 0 × எனிதிங் என்ன வரப்போகுது? 0 தான் வரப்போகுது. ஓகேங்களா? அடுத்து இதுக்கு பாத்தீங்கன்னா 20 வரும். ஓகே, இது எல்லாத்தையும் கூட்ட சொல்றாங்க. 2 ஃபிகர்ஸ்ல இருக்குது மட்டும் கூட்ட சொல்றாங்க. இதுக்கு என்ன வரும்? ஆன்சர் 20 வரும். ஓகேவா? அடுத்தது ஓகே கரெக்டா 20. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கோடிங் டிகோடிங். ஓகே, நல்ல அருமையான क्वेश्चन. நல்லா டிஃபரெண்டாக கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷன் வரும். ஓகே, எப்படின்னா கிராஸ் டிஃபரன்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. கிராஸ் டிஃபரன்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க கோடிங் டிகோடிங். அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 2 வரும். ஓகேவா? என்ன வரும்? 2 வரும். சரிங்களா? அடுத்த क्वेश्चन இதுக்கு வந்து என்னது? ரேங்கிங் क्वेश्चन. யாரு ஷார்ட்டர்னு கேட்டிருக்காங்க. யார் ஷார்ட்டர்? எம். ஓகே, யார் ஷார்ட்டர்? எம். ஓகேவா? இது வந்து 5%. ஓகே, இது வந்து 7வது புக்ல இருக்கும். 7வது புக்ல இருக்க क्वेश्चन ரிப்பீட்டடா கேக்குற क्वेश्चन 5%. ஓகேவா? அடுத்து இங்க என்ன வரும் அப்படின்னா 3 வரும். ஓகேவா? இந்த டேபிள் கால என்ன வரும்? 3 வரும். இந்த டேபிள் இருக்கும். ஓகேவா? மிஸ்ஸிங் நம்பர் என்ன வரும்? 3 வரும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு which number is present only one figure. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன் வரும். இதுக்கு என்னது? சி ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 3 வரும். ஓகேவா? எத்தனை வரும்? 3. எத்தனை பேருக்கான? 3. ஓகேங்களா? அடுத்து 131வது क्वेश्चन. இதுக்கு என்ன வரும்னா ஏ ஆப்ஷன் வரும். neither a nor b. ஓகே, neither a nor b. ஓகேவா? ஏ ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? அடுத்து all rats are bell. ஓகே, இதுக்கு என்ன வரும் அப்படின்னா none follow. எதுவுமே வராது. ஓகேவா? எதுவுமே பின்பற்றாது. ஓகே, none follows. ஓகே, அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா 133வது क्वेश्चन 0.07%. இது வந்து 7வது புக்ல இருக்குது. இதுவுமே புக்ல இருக்குதான். டி ஆப்ஷன் வரும். 7/10,000. ஓகேவா? டி ஆப்ஷன் வரும். மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் ஆனா ஏ ஆப்ஷன் only one follows. என்ன வரும்? only one follows வரும். ஓகேங்களா? அடுத்து இதுக்கு என்ன? அதான் only one follows. ஓகே, அடுத்தது இது மோஸ்ட் ரிப்பீட்டட் क्वेश्चन. காலங்காலமா இந்த ஒரு क्वेश्चन தவிர வேற எதுவும் மாத்தி மாத்தி கேட்க மாட்டாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 57 வரும். ஓகே, a = 26 n = 27 கேட் என்னது? 57. ஓகே, மனப்பாடமா கூட வச்சுக்கலாம். இது மோஸ்ட் ரிப்பீட்டட் क्वेश्चन. பிக்ஸடா வச்சிருக்காங்க. ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. 225 வரும். ஓகேங்களா? என்ன வரும்? 225 வரும். ஓகேங்களா? அடுத்தது வால்யூம் ஆஃப் கியூப் 10 என்ன வரும்? 1000 சென்டிமீட்டர் கியூப். நல்லா கவனிங்க. இதுல 1000 இருக்குது. ஆனா சென்டிமீட்டர் மீட்டர் மாத்தி போட்ட கூடாது. சென்டிமீட்டர். ஓகேவா? a கியூப். அப்ப 10 × 10 × 10,000 சென்டிமீட்டர் × சென்டிமீட்டர் × சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா?
அது 138 கொஸ்டின் பாருங்க. இந்த சிலாகிசம் கொஸ்டின் ஆல் ஃபாலோஸ் வரும், டி ஆப்ஷன் வரும். ஓகேவா, ஆல் ஃபாலோஸ் வரும். ஓகேவா, அடுத்து ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின், இதுக்கு என்ன வரும்னா பி ஆப்ஷன் நீஸ். ஓகே, சகோதரன் அல்லது சகோதரி மகள், சகோதரன் அல்லது என்னது சகோதரி மகள் வரும். அடுத்து 140 கொஸ்டின் பி ஆப்ஷன் வரும், 5.5 வரும். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம பார்ட் பி ல இங்கிலீஷ் தவிர பேலன்ஸ் இருக்கு 50 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். மேக்ஸிமம் 100%, 99.9% நம்ம ஆன்சருக்கு கரெக்ட் தான். ஓகேவா, ஆன்சருக்கு கரெக்ட் தான். ஓகேவா, இதுல என்னன்னா ஒரு சில கொஸ்டின் 1 or 2 இந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொஸ்டின் மட்டும் கவர்மெண்ட் கீ ஏதாவது முன்ன பின்ன சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. மத்தபடி 99.9% கொஸ்டின் வந்து நம்ம ஆன்சர் கீ கரெக்டா தான் கொடுத்துருக்கோம். நீங்க ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கலாம், செக் பண்ணிருக்கலாம். நீங்க எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. கொஞ்சம் எக்ஸாம் கொஞ்சம் சொல்ல முடியாது, நல்லாவே ஸ்டாண்டர்டா இருந்தது, டஃபா தான் இருந்தது. உங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னா, நீங்க ஃப்ரீயா இருங்க, இப்பயும் ஆன்சர் கீ செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கீ செக் பண்ணிட்டு ஃப்ரீயா இருங்க. அடுத்து இந்த கட் ஆஃப் பத்தியோ மற்றபடி எதுவும் இப்பயும் நீங்க ஓரளவு நீங்க என்னது எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து கொஸ்டின் கஷ்டம் தான், ஸ்டாண்டர்ட் தான். அப்ப எல்லாருக்குமே கொஸ்டின் கஷ்டம் என்னாச்சு? ஓகே, உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஓரளவு கஷ்டமா தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, பார்ட் பியுமே பாருங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா ரொம்ப மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க, ஆர்டர்லாம் மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்ப நம்ம பார்ட் பி போட்டிருக்கோம், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சருக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்றேன். ஓகேவா, டிஸ்கிரிப்ஷன் நான் அட்டாச் பண்றேன், நீங்க எடுத்து. புரியல ஏன், என்னாச்சு? கரெக்ட் தான். ஓகேவா, ஓகேவா, இந்த கொஸ்டினோட ஆன்சருக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், நீங்க ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே, ஜிகேவா? ஜிகே அப்படியே எடுத்துறீங்களா? ஓகே, இப்ப அப்படியே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம 50 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கீ பார்த்தோம். ஓகே, 50 கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் கீ பார்த்தோம். ஓகே, அடுத்தது மிஸ்டர் சித்து இப்பதான் வெளியே விட்டாங்களா? எப்பா எப்பயே வெளியே விட்டுட்டாங்கப்பா. ஓகேவா, கொஸ்டின் 5 நிமிஷம் கிடைச்சா நமக்கு ஆன்சர் பண்ண தெரியாதா? மாட்ட போறீங்க பிரதர், என்ன மாட்ட போறீங்க? ஓகேவா, என்ன நாங்களா கொஸ்டின் பிரிண்ட் அடிச்சு கொடுக்குறோம்? இந்த மாதிரிலாம் ஏன் பேசுறீங்க? ஓகேவா, ஆன்சர் கீ வந்து இன்னைக்கு டெஸ்ட் நடந்திருக்கு, அதுக்கு நம்ம ஆன்சர் கீ போடுறோம். ஓகேவா, அதை நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்க போறீங்க, இவ்வளவுதான் விஷயம். ஓகேவா, இப்பதான் கொஸ்டின் கேட்டா மணி என்ன தெரியுமா? 6:05 ஆகுது. ஓகேங்களா, ஏதாவது சொல்லுங்க. ஓகேவா, என்னமோ நான் என்ன கெட்டதா பண்றோம்? ஓகேவா, நீங்க நடந்த டெஸ்ட்டுக்கு நாங்க கொஸ்டின் ஆன்சர் கீ. சரி, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆன்சர் கீ போட்டிருக்காங்களே என்ன? பார்ட் பி நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம். ஓகேவா, பார்ட் பி நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு அடுத்தது வந்து பார்ட் ஏ, அதுவுமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா, உடனே வந்து இப்பதான் கொஸ்டின், உடனே இது ஒரு பிரச்சனை ஆகிடுவீங்களா? ஓகேவா, இப்பதான் கொஸ்டின் கிடையாது, அதுக்குள்ளே இப்படி ஆன்சர் கீ போட்டீங்க அப்படின்னு. ஏமா ஆமா, இத்தனை வருஷம் கிளாஸ் எடுக்கிறோம், இந்த கொஸ்டின்லாம் தெரியாதா? ஓகேவா, கொஸ்டின் ஈஸியா அப்படின்னு சொல்ல முடியாது. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் அந்த 10 கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா, 10 கொஸ்டின்ல கொஞ்சம் நிறையவே ஸ்டாண்டர்டான கொஸ்டின் இருக்கு. மற்றபடி மேக்ஸ் சைக்காலஜில நம்ம கிளாஸ் பார்த்திருந்தாலே போதும். மேக்ஸிமம் நம்ம ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பாருங்க, நிறைய கொஸ்டின் வந்துருது. கடைசி நம்ம 3 நாள் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எடுத்தோமா இல்லையா? அதான் எப்பவுமே சொல்றது, உயிரை கொடுத்து நம்ம எடுக்கிறோம், கஷ்டப்பட்டு எடுக்கிறோம், அதுக்கு பலன் இருக்கு. ஓகே, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நிறைய வந்துச்சு. அதே மாதிரி நம்ம கிளாஸ் சைக்காலஜி கிளாஸ்ல உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. நான் திரும்ப அதான் சொன்னது, கடைசி 3 நாள் நீங்க கிளாஸ் பார்த்ததால மேக்ஸ் அந்த 15 கொஸ்டின் நீங்க சூப்பரா அட்டன் பண்ணிருக்கலாம். ஏன் அப்படின்னா எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான். நான் திரும்ப அதே தான் சொன்னேன். திவ்ய பாரதி கட் ஆஃப் எல்லாமே நம்ம வந்து அடுத்த லைவ்ல பேசலாமா? ஓகேவா, இப்போ வந்து ஆன்சர் கீ மட்டும் நம்ம பாத்திரலாம். ஓகேவா, ஆன்சர் கீ மட்டும் நம்ம பாத்திரலாம். ஓகேவா, இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட் பி 50 கொஸ்டின். ஓகேவா, இங்கிலீஷ் 10 கொஸ்டின் தவிர பேலன்ஸ் 50 கொஸ்டின் உங்களுக்கு வச்சாச்சு. ஓகேவா, இப்ப இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஓகேவா பாருங்க, இந்த ஸ்பிட் அப் தான் உங்களுக்கு தெரியும். பாருங்க, தமிழ்ல நமக்கு வந்து 0 வச்சிருக்காங்க. இது வந்து உண்மையாலுமே ரொம்ப நமக்கு வருத்தமா இருக்குது. ஓகே, தமிழ்ல வந்து 0 வச்சது பாருங்க. இங்கிலீஷ் கொஸ்டின் கூட நமக்கு வந்து என்னது நிறைய கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் கொஸ்டின் கூட நமக்கு நிறைய கேட்டிருக்காங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்ல வந்து ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. ஓகே, ஒரு கொஸ்டின் கூட கேட்க கிடையாது. ஓகே, மேக்ஸ் 15 கொஸ்டின், 10க்கு பதிலா 15 கேட்டாங்க. ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி 34, சார்ட் 1. ஓகேவா, இதுல என்ன இந்த வருஷம் டிஃபரெண்ட்னா, இந்த தமிழ் கொஸ்டின் சார்ட் கொஸ்டின் டிஃபரெண்டா ஆயிடுச்சு. ஓகேவா, தமிழ் சார்ட் மொத்தம் 20 கொஸ்டின், 20 கொஸ்டின் மேல ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்திருக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஓகேவா, அதே மாதிரி ஜிகே நல்ல கொஸ்டினா இருக்குது, ஸ்டாண்டர்டா இருக்குது. நிறைய கொஸ்டின் பாத்தீங்கன்னா 11th 12th வந்து நிறைய எடுத்திருக்காங்க. கொஞ்சம் டிஃபரெண்டான கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, நிறைய கொஸ்டின் எப்படின்னா
திங்க் பண்ற மாதிரி ஓகே தெரியாத கொஸ்டின் புதுசா கேட்டு இருக்காங்க ஓகேவா. அதாவது எல்லா எஸ்ஐ எல்லா போலீஸ் இத்தனை வருஷம் நம்ம கம்பேர் பண்ணுவோம், இந்த வருஷம் எஸ்ஐ எக்ஸாம் ரொம்ப டோட்டலாவே டிஃபரெண்டா தான் இருந்துச்சு உங்களுக்கு ஓகேவா. அதே மாதிரி கொஸ்டின் வந்து ஈஸின்னு சொல்ல முடியாது. பார்ட் பில வேணா என்னது பார்ட் பிலுமே லாங்குவேஜ் கஷ்டம் தான் ஓகேவா. மற்றபடி உங்களுக்கு வந்து மேக்ஸ் சைக்காலஜி ஓகேவா, மேக்ஸ் சைக்காலஜி வேணா என்ன பண்ணலாம். இதுலயுமே நான் வந்து தனித்தனியா சொல்றேன் என்னென்ன கொஸ்டின்லாம் எல்லாரும் போட்டிருக்கோம், எது இதெல்லாம் டஃப் அப்படின்னு. நம்ம அடுத்த லைவ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நம்ம போடலாம் ஓகேவா. கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் போடலாம் ஓகே. ஒரு 2 நிமிஷமா இந்த ஜிகே ஃபைல் வந்துட்டோம் ஓகேவா. ஜிகே ஃபைல் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே எடுத்துடலாம், அதுவுமே எடுத்துடலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த 50 கொஸ்டின் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓகே. 50 கொஸ்டின் வெரிஃபை பண்ணிக்கோங்க. 50 கொஸ்டினுமே பக்காவா இருக்குது ஓகேவா. ஆன்சர் பண்ணியாச்சு ஓகே. ஒரே நிமிஷமா தமிழ சீக்கிரம் ஆன்சர் கீ போட்டோடனே இதான் பிரச்சனை. இப்பதான் இப்ப வெளியே விட்டாலே அதுக்குள்ள பிரச்சனை, அதுக்குள்ள எப்படின்னு கேக்குறீங்க. ஆமா ஞாபகம் பண்றீங்களே. இப்பதான் விட்டாங்க அதுக்குள்ள எப்படி சார் ஆன்சர் கீ போட்டீங்க அப்படிங்கிற. சூப்பர் சூப்பர்பா. ஆன்சர் கீ நமக்கு ஒண்ணா 5 நிமிஷம் கிடைச்சா போதாதான் ஓகே எடுக்கிறதுக்கு, எக்ஸ்பிளேஷன் போடுறதுக்கு. சொல்லுங்க, இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா. நம்ம வந்து நேர்மையா தான் இருக்கிறோம் ஓகேவா. எந்த ஒரு இதுவுமே அது பண்ணல ஓகே. கொஸ்டின் நமக்கு கிடைச்சது டக்குன்னு நம்ம ஆன்சர் கீ போட்டோம். இதுல எது கஷ்டமான கொஸ்டின்லாம் இல்லையே, இது என்னது லாஜிக்கே இல்லாம மாதிரியும் தேடிட்டு இருக்க மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஓகேவா. அதனால வந்து நீங்க பயப்படவே தேவையில்ல ஓகே. ஓகே வந்துச்சா எந்த ஃபைல் ஓகே நான் பார்க்கலாமா. அடுத்தது ஜிகே வந்துச்சு பாருங்க, ஜிகே ஃபைல் பார்ப்போம் ஓகே. ஓகே ஜிகே ஃபைல் பாருங்க, ஆன்சர் பார்த்தலாமா. அப்படியே ஜிகேவும் பார்த்துருவோம் கையோட ஓகே. ஓகே நான் கடைசியில வந்து இந்த 2 ஃபைல் நான் அட்டாச் பண்றேன் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இந்த 2 ஃபைலுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒரே 140 கொஸ்டினா ஒரே பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், நீங்க என்ன பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம் ஓகே. பார்ட் ஏ ஓகே, டெப்தா பார்க்கணும் டீடைலா பார்க்கணும், ஒரு ஆன்சர் கீ மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, இது என்ன क्वेश्चन அப்படின்னா உங்களுக்கு பார்ட் பி ஓகேவா. அதாவது என்ன சீரிஸ் வந்து பார்ட் பி ஆர சீரிஸ் क्वेश्चन நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகே. பாப்போமா சரி பாருங்க ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஃபர்ஸ்ட்க்கு என்ன ஆப்ஷன், சி ஆப்ஷன் 1 மற்றும் 2 சரி. எது சூரியனை போன்ற விண்மீன்கள், இந்த क्वेश्चन வந்து என்னது சி ஆப்ஷன் 1 மற்றும் 2 சரி. அது இந்த ஒரு செயின் மாதிரி கொடுத்திருக்காங்களா இல்லையா ஓகே. கெமிஸ்ட்ரில இருந்து கேட்டாங்களா, இதுக்கு என்ன வரும் அப்படின்னா பி ஆப்ஷன் மாற்று எஸ்ட்ராக்குதல் ஓகே, டிரான்ஸ் எஸ்ட்ரிஃபிகேஷன். அடுத்து 3வது क्वेश्चन பாருங்க, கிளை ஆறு ஒரு சிற்றோடை அல்லது, இந்த क्वेश्चन வந்து டி ஆப்ஷன் 1 மற்றும் 2 தவறு, 1 மற்றும் 2 தவறு ஓகேவா. அடுத்து 4வது क्वेश्चन, இந்தியாவின் எந்த மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை ஓகே. இதெல்லாம் வந்து பிக்சடான क्वेश्चन, மேகாலயா ஓகே. உங்களுக்கே தெரிஞ்சிரும், எல்லாமே போட்டிருப்பீங்க. நான் வரப்போது டி ஆப்ஷன் மேகாலயா. அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க, அந்த பிளேயர் கண்ட்ரி ஓகே, நோவாக் ஜோகோவிச் ஓகே. இத வச்சுக்கனா பிஏடிசி ஓகே, பிஏடிசி ஓகேங்களா. அடுத்து மறுபடியும் சார்க் WTO இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க, பி ஆப்ஷன் ஓகே, பிடிஏசி ஓகேவா. அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, மாநில அரசாங்கம் ஆன்லைன் பாலிட்டி क्वेश्चन, இதுக்கு என்ன வரும்னா 2 மட்டும் வரும் ஓகே. என்ன வரும் 2 மட்டும் வரும் ஓகேவா. அடுத்து குழந்தைகள் தொழிலாளர்கள் ஓகே, இதுக்கு என்னன்னா 1098 ஓகே. ஹெல்ப்லைன் வந்து கேட்கப்பாங்க 1098. அடுத்து இருபால் மலர்களில் ஓகேவா, இது ஒரு क्वेश्चन என்னதுன்னா ஆன்சர் 1 மட்டும் சரி. இதுக்கு என்ன பார்க்க போகுது, ஏ ஆப்ஷன் அது 1 மட்டும் சரி ஓகேவா. அடுத்தது ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் எங்க இருக்கு, தமிழ்நாடு. இந்த क्वेश्चन கட்டாயம் எல்லாருமே என்னது போட்டுடலாம், ஸ்ரீபெரும்புதூர் ஞாபகம் இருந்தாலே என்ன பண்ணிடலாம் போட்டுடலாம் கரெக்ட்டுங்களா ஓகே. அடுத்தது 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் ஓகேவா. இதுக்கு என்ன ஆன்சர் 1 மற்றும் 2 சரி, ரெண்டுமே என்னது சரி ஓகேவா. அடுத்து பாருங்க, இயல்பான மனித கண்ணின் நன்மை ஓகேவா. இதோட சென்டிமீட்டர் என்னதுன்னா 25 சென்டி இன்ஃபினிட்டி ஓகே, பி ஆப்ஷன் 25 சென்டிமீட்டர் இன்ஃபினிட்டி ஓகேவா. அடுத்து ஒரு ஒளிக்கதிரான வெற்றிடத்திலிருந்து ஒளிவிலகல் எண் 1.3, இதுக்கு என்ன ஆன்சர்னா 22.07 டிகிரி ஓகேவா. அடுத்து SP3 SP2 இது வந்து அந்த ஒரு டேபிளர் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்களா இல்லையா ஓகே புக்ல ஓகே. அதுல இருந்து கேட்ட क्वेश्चन, இதோட இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா டி ஆப்ஷன் ஓகே, CADB ஓகேவா, CADB ஓகே. அடுத்த क्वेश्चन பாருங்க, ராங் பேர் கேட்டிருக்காங்க ஓகே. ராங் பேர் இதுல பாத்தீங்கன்னா ABD எல்லாமே கரெக்ட் தான், சி மட்டும் தான் தப்பா இருக்குது ஓகே.
பிரம்மன்வேல் காற்றலை ஓகே தவறாக இருக்குது ஓகேவா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன வரும் அப்படின்னா சி ஆப்ஷன் ஓகே. இதுக்கு என்ன வரப்போகுது சி ஆப்ஷன். அடுத்தது தமிழ்நாடு இஸ் செகண்ட் லீடிங் ஸ்டேட் ஓகே. இதுக்கு பார்த்தா 1 மற்றும் 2 சரி ஓகேவா. 1 மற்றும் 2 சரி காகித உற்பத்தியில். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்சின் எந்த படைப்பு உழைக்கும் வர்க்கத்தின் வேதாயம். இது என்னது தாஸ் கேபிட்டல் ஓகேவா மூலதனம். தாஸ் கேபிட்டல் மூலதனம் ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா 19 இந்தியா பரப்பளவில் இது என்ன பிக்ஸ்டான கொஸ்டின் 7வது இடம் ஓகேவா. என்னது 7வது இடம் ஓகேவா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது 1 லிட்டர் கரைப்பானில் இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓகேவா 2 மட்டும் சரி. ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. அடுத்து டென்டல் ஃபார்முலா இன் ஹியூமன் பீயிங்ஸ் இதுக்கு என்ன வரும்னா ஏ ஆப்ஷன் 2/1/2/3 into 2 ஓகேவா ஏ ஆப்ஷன். அடுத்தது உறுப்பில் எந்த உறுப்பு உயர் நீதிமன்றத்துக்கு பேராணையம் பிறப்பிக்க அதிகாரம் ஓகே. பிறப்பு உறுப்பு 2 to 6 பாலிட்டி கொஸ்டின் 2 to 6. அடுத்தது இந்திய அரசின் வெஸ்ட் 13 ஓகே அமைப்பு எதற்காக துவங்கப்பட்டது. எதுக்கான சைபர் பாதுகாப்பை தடுப்பது டு பிரிவென்ட் சைபர் அட்டாக்ஸ் ஓகேவா டி ஆப்ஷன். அது 24வது கொஸ்டின் பாருங்க கல்வராயன் ஹில்ஸ் ஓகே. அந்த ஜியோகிராஃபில இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க ஓகே. இது என்ன 1 மட்டும் சரி ஓகே. 1 மட்டும் சரி ஏன்னா ஏழையில மட்டும் உங்களுக்கே தெரியும் ஓகேவா ஈஸியா போட்டுக்கலாம் அந்த கொஸ்டின். அடுத்து அல் நிக்கோ ஓகேவா அல் நிக்கோ ஓகேங்களா. இது பாத்தீங்கன்னா இந்த டெஃபினேஷன் ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்ப அலுமினியம் நிக்கல் கோபால்ட் எங்க வருது சி ஆப்ஷன் வரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா only 1 கரெக்ட் ஓகேவா. only 1 கரெக்ட் ஓகேவா. அடுத்தது முண்டந்துறை ஓகேவா. இந்த பறவைகள் சரணாலயம் கேட்டா வெள்ளோடுனால ஈரோடு. அப்ப ஈஸியாவே நீங்க போட்டுக்கலாம் 1 மட்டும் என்னது சரின்னு நீங்க அழகா ஆன்சர் பண்ணிருக்கலாம் ஓகேவா. அடுத்து கல்வராயன் மறுபடியும் அதே தான் ஓகே கரெக்ட் தானே 2 வாட்டி ரிப்பீட் ஆயிடுச்சோ ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க ஓகேவா. உயிரி பூச்சி விரட்டி ஓகேவா. இது கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க தவறான இணை கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரப்போகுது டி ஆப்ஷன் உயிரி பூச்சிகள் இருந்து கிரைசர்போ சிற்றினம் இது வந்து தவறா இருக்குது. அடுத்து எக்ஸிகியூட்டிவ் பவர் லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஃபினான்ஷியல் பவர் ஓகேவா. இதோட ஆன்சர் பண்ணுங்க பி ஆப்ஷன் BCAD மேட்ச் பண்ணா நமக்கு என்ன வரப்போகுது BCAD ஓகேவா. இதுல மேக்ஸிமம் என்னது நெருக்கடி தெரிஞ்சாலே போட்டுக்கலாம் 2 3 ஆப்ஷன் அதே வருது ஓகே. வேற ஒண்ணு தெரிஞ்சாலே பேலன்ஸ் வேற ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சாலும் இங்க ஈஸியா போட்டுருக்கலாம் ஓகேவா பி ஆப்ஷன். அடுத்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் கூட சிலையின் பேர் ஓகே. இது வந்து நீங்க ஜஸ்டிஸ்னால நீதி அதை வச்சே போட்டுருக்கலாம். என்னது சமநீதி கண்ட சோழன் சிலை ஓகேவா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவின் 2வது ராக்கெட் இந்த கொஸ்டின் பாருங்களேன் போலீஸ் எக்ஸாமும் கேட்டாங்க ஓகே. போலீஸ் எக்ஸாமும் கேட்டாங்க கான்ட்ரவர்சி ஆச்சு நம்ம கிளைம் பண்ணியிருந்தோம். இப்ப மறுபடியும் வந்து எஸ்ஏ எக்ஸாம் கேட்டா பட் இதுல கொஞ்சம் என்ன கொஞ்சம் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவின் 2வது ராக்கெட் தளம் எங்க அமைப்பதாக உள்ளது அப்படின்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பட் அபிஷியலா பார்க்கும்போது வராதுதான். மறுபடியும் கிளைம் பண்ணி பார்ப்போம். ஏன் இந்த கொஸ்டின் வந்து போலீஸ்லயும் கேட்டாங்க இப்பயும் கேட்டாங்கன்னு தெரியல ஓகே. என்ன வரும்போது ஆனா நம்ம ஆன்சர் கீ கொடுத்துடலாம். எப்படி கவர்மெண்ட் கீ தான் கொடுக்க போகுது குலசேகரப்பட்டினம் ஓகேவா அதான் கொடுக்க போகுது. அதுல எந்த மாற்றம் கருத்து கிடையாது. ஆஸ்திரேலியா என்னது டவுன்ஸ் இது நீங்க படிச்சிருப்பீங்க அடிக்கடி கேட்கறது தான் புல்வெளிகள். அடுத்து பாத்தீங்கன்னா கீழ்முனையிலிருந்து 90 சென்ட் தூரத்தில் கைப்பிடி கொண்ட கதவு என்று ஓகேவா. அதுல அந்த கதவு திறந்து மூடுறத வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன போது 36 நியூட்டன் மீட்டர் 36 நியூட்டன் மீட்டர் ஓகேவா. அடுத்து 2 அணு ஆர்பிட்டால்கள் அச்சுவின் வழியா இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் ஆன்சர் வந்திருக்கு. இன்னொரு ஃபைல் இருக்கா 39 ஒரே நிமிஷம் வரேன். இன்னொரு ஃபைல் இதுக்கு இருங்க 2 அணு ஆர்பிட்டால்கள் ஓகே 2 அணு வழியே நேர்கோட்டில் மேற்பொருளும் போது உருவாகும் பிணைப்பு சிக்மா ஓகே. அடுத்து சிக்மா சக பிணைப்பை விட சக பை சம வலிமையானது ஓகே. 1 மற்றும் 2 சரி ஓகே. ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்து பாருங்க கிளேசியர் பனியாறு ஓகே. இதுல இருந்து தவறான இணை கேட்டிருக்காங்க ஓகே. தவறான அந்த பி ஆப்ஷன் ஓகே. தவறான பி ஆப்ஷன் ஓகே. அடுத்து பார்த்தா ஃபியூல் மாடரேட்டர் கண்ட்ரோல் கார்ட் ஸ்கூல் இதெல்லாம் ஒரு அளவு பிக்சடான கொஸ்டின் தான் ஓகே. நீங்க சயின்ஸ் படிச்சாலே கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதான். அணுக்கருவுகளை பத்தி படிக்கும் போது என்ன பி ஆப்ஷன் CDAB அப்படியே மேட்ச் பண்ணா எரிபொருள் யுரேனியம் ஓகே. தனிப்பான் கனநீர் ஓகேவா மேட்ச் பண்ணிடலாம். அது தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் பாருங்க இதெல்லாம் வந்து காலகாலமா பிக்சடா வச்சிருக்க கொஸ்டின் ஓகே. எப்பயுமே ஒரு ஃபெமிலியர் கொஸ்டின் ஓகே. 1986 ஓகே. அடுத்தது செயற்கை சூழ்நிலை மண்டலம் நீர்வாழ் காட்சிகம் நிலவாழ் காட்சிகம் இயற்கை சூழ்நிலை மண்டலம் ஓகேவா. இது வந்து ஓரளவு ஜென்ரலான பேசிக்கா ஓரளவு மேட்ச் பண்ணிடலாம் ஈஸியாவே. BADC ஓகேவா. BADC அதை நம்ம படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணலாம் ஓகேவா. அப்படிதான் கொஸ்டின் இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பொதுத்துறையான அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வருவதில்லை ஓகேவா.
இது பாருங்க, இது எல்லாருக்குமே ஈஸியா போட்டுடலாம். பொதுத்துறையாக தனிப்பட்ட நபர்கள் அல்லது தொழிலினால் லாப நோக்கத்தில் நடத்தப்படும். ஓகே, 1 கரெக்ட், 2 தவறு. பொதுத்துறைனால உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் செக்டார். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா T4 பாக்டீரியாவில் காணப்படும் நியூக்ளிக் அமிலம் என்ன வரும்? புரதம், புரோட்டீன். ஓகேவா? என்ன வரும்? புரதம், புரோட்டீன். ஓகேவா? அடுத்து 41வது கொஸ்டின், கண்ணின் எப்போது கண் பார்வையின் உள்ளே நுழையும் ஒளிகளை அளவை கட்டுப்படுத்துது? ஐரிஸ். ஓகே, என்ன வரும்? ஏ ஆப்ஷன், ஐரிஸ். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிலோமீட்டர், பார்சி, லைட் இயர், அஸ்ட்ரானமி யூனிட். இதுல ஏதாவது இந்த 3 பாயிண்ட்ஸ் ரைட் உங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்சிருக்க வேண்டியதான். சிடிஏபி. ஓகே, மேட்ச் பண்ணும்போது. ஓகேவா? சிடிஏபி, ஏன்னா ஒளியாண்டு உங்களுக்கு எப்பவுமே தெரியும். ஓகேவா? அப்ப ஒளியாண்டு தெரிஞ்சாலும் 2 ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? அடுத்து எந்த ஆண்டு கூட்டாட்சி முறை சாதனை நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது? இப்போ 1937 ஃபெடரல் கோர்ட். ஓகேவா? 1937. அடுத்து பாத்தீங்கன்னா நீலக்கோடு. ஓகேவா? இஸ்ரேல் மற்றும் லெபனான். இப்ப கூட நீங்க ரீசெண்ட் நம்ம கரண்ட் ஃபேஸ்புக்ல கூட நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இஸ்ரேல் அண்ட் லெபனான். ஓகேவா? நீலக்கோடு. அடுத்தது கடகரேகைக்கு மகரேகைக்கு இடைப்பட்ட பகுதி, அதனது டொரைட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். வெப்ப மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? வெப்ப மண்டலம். அடுத்து ராமேஸ்வரம், வாரணாசி. ஓகே, அதெல்லாம் ஒரு அந்த பிளேசஸ். ஓகே, ஃபேமஸ் பிளேசஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன இருப்பது நமக்கு? ராமேஸ்வரம் தெரியும், தமிழ்நாடு. ஓகேவா? அடுத்து அமிர்தசரஸ், பஞ்சாப். ஓகேவா? அப்படியே வாரணாசினது உத்தரப்பிரதேஷ். செயின்ட் பிரான்சிஸ் தேவாலயம் கோவா. ஓகே, நீங்க கோவா நிறைய பேர் போனாலே ஃபர்ஸ்ட் கட்டாயம் இந்த சர்ச் எல்லாம் போவீங்க. ஓகேவா? அப்ப பிசிஏடி. ஓகேவா? இங்க இருக்குப்பா டி ஆப்ஷன், பிசிஏடி. அது வீடுகளுக்கான ஏசி மின் மதிப்பு, இது பிக்ஸலா உங்களுக்கு கேட்டுட்டே இருக்கிற கொஸ்டின் தான். 230 50 ஹெர்ட்ஸ். ஓகே, 230 50 ஹெர்ட்ஸ். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 48வது கொஸ்டின் பாருங்க. கார்பன் நேர் அயனியின் சரியான ஒப்பீட்டு நிலைத்தன்மை வரிசை என்னது? சி ஆப்ஷன். ஓகேவா? CH3 வந்தது. ஓகே, சி ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. அடுத்தது பேட்ஸ், வவால்கள் வச்சு இந்த கொஸ்டின் ரெண்டுமே தவறு. ஓகே, என்னது? ரெண்டுமே என்னது நமக்கு? தவறு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா மரத்துண்டு நீரில் மிதக்கிறது. ஓகேவா? கரெக்ட் தான். மரத்துண்டு அடர்த்தி நீரின் அடர்த்தி விட குறைவு. ஓகேவா? அப்ப ரெண்டுமே சரி. 1 and 2 சரி. ஓகேவா? இப்ப நிறைய பேர் இந்த 1 2 சரி 1 2 சரின்னு இந்த இதுல கொஞ்சம் மாட்டியிருப்பாங்க. ஓகே, ஏன்னா நிறைய கொஸ்டின் அப்படி கொடுக்க கிடையாது. நல்ல கொஸ்டின் ஸ்டாண்டர்டா கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது வர இந்திய திட்டம் 1950ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உருவாக்கப்பட்ட. கரெக்ட் தான். ஓகே, அடுத்து திட்டமிடல் அணுகுமுறை இந்த கொஸ்டின் ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, 1 and 2 சரி. ஓகேவா? அடுத்து இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2012 இந்தியா எழுத்தறிவு விகிதம். ஓகேவா? இது என்ன கான்செப்ட்ல அவங்க கேட்டிருக்காங்கன்னு தெரியல. ஓகேவா? 73 or 75. ஓகே, மேபி ரெண்டுமே கொடுக்கலாம். ஓகே, அதனால தான் நம்ம ரெண்டுமே மார்க் பண்ணி வச்சிருக்கோம். கவர்மெண்ட் கீ என்ன கொடுக்கு நம்ம பார்த்துப்போம். ஓகே, 73 கொடுக்குதா 75 கொடுக்குதான்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது தவறான இணை. ஓகே, தவறான இணை இது என்ன வரும்னா டி ஆப்ஷன், அழியும் தலைவர் விலங்கு டைனோசர். ஓகேவா? தவறான இணை, ஏன்னா டைனோசர்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. ஓகேவா? ஈஸியாவே நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, அது கீழ்கொண்டு தசைவலி மற்றும் சுளுக்கு ஆகியவற்றை சரி செய்யும். ஓகேவா? வெப்ப மருத்துவ சிகிச்சை அது அகச்சிவப்பு கதிர்கள். ஓகேவா? இது அகச்சிவப்பு இன்ஃப்ராரெட் ரேஸ். ஓகே, அடுத்து 55வது கொஸ்டின் பாருங்க. மறுபடியும் பிளானிங் கமிஷன் நித்தி ஆயோக். ஓகே, இதுல இருந்து கேட்டிருக்காங்க. இது ஈஸியாவே பண்ணலாம். ஓகே, பேசிக்கா பாலிட்டி படிக்கும் போது இதெல்லாம் டாபிக் நம்ம படிச்சிருவோம். ஓகே, பேசிக் கண்டென்ட். அடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அது நிரப்பு நார்கள், சயின்ஸ் இருந்து ஒரு விஷயம். இலை நார்கள், நெல்லி, உரிமட்டை நார்கள். ஓகேவா? என்னென்ன கொடுக்குது விட்டமின்ஸ் இந்த இதுல இருந்து கேட்டிருக்காங்க. இதுவுமே பேசிக்கான கொஸ்டின் நீங்க போட்டலாம், ஏதாவது நீங்க ஃபில் பண்ணாலே போதும். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா நிரப்பு நார்கள் காற்றாலை, இலை நார்கள். ஓகேவா? அடுத்து நெல்லி. ஓகே, அடுத்தது உரிமட்டை. உரிமட்டைனாலே உங்களுக்கு தெரியும் என்னது? சரி, கரெக்டான. நிரப்பம் டி, இலை என்னது? ஏ, விட்டமின் சி. ஓகே, நெல்லி இது மாத்திருக்கோமா? அதாவது மாறி இருக்குல்ல? அதான் பார்த்தேன். ஓகே, நிரப்பும் பி. ஓகே, இது வந்தாலே தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? சரி, நெல்லி விட்டமின் சி பா, ஏ இருவரா ஏ. அடுத்த இலை நார்கள் ஏ. அப்படின்னா பி என்னது? இளமம் பஞ்சு, நிரப்பும் நார்கள், இலை நார்கள். தேங்காய்க்கு என்ன இருப்பது? உரிமட்டை நார்கள் வந்துடும்ல? கரெக்டா, பிடிஏசி. ஓகேவா? அப்ப எங்க இருக்கு? சி ஆப்ஷன். ஓகேவா? ஏ இல்ல பிடிஏ ஆப்ஷன். ஓகேவா? பிடிஏசி அதாவது சி ஆப்ஷன். ஓகேவா? ஓகே, அடுத்தது கணினி விசைப்பலை உள்ள பட்டன்கள் கீஸ் டேஸால் ஆனவை, மின்காப்புடன் கூடிய மின் தேக்கிகள். ஓகே, ஏன்னா நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு என்ன சொல்றது, அந்த ஷாக் அடிக்கூடாது அப்படிங்கிற கெப்பாசிட்டி வித் டை எலக்ட்ரிக். ஓகேவா? சி ஆப்ஷன். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். விட்டமின் ஏ, பி, சிஇ. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின் தான்.
விட்டமின்ஸ் என்ன இருப்பது பிடி ஏசி ஓகேவா பிடி ஏசி ஓகே. அடுத்தது இன்னொரு ஃபைல் இருக்கா இதுல 58 கொஸ்டின் நம்ம பார்த்திருக்கோம். மேக்ஸிமம் வந்து 99.9 நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம் ஓகே. நல்லா வெரிஃபை பண்ணி ஓகே கொடுத்துருவோம். மேக்ஸிமம் தப்பு இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. கான்ட்ரவர்சியா ஏதாவது 1-2 கொஸ்டின் அதுவும் நம்ம என்ன கான்ட்ரவர்சி கொஸ்டின் நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம் ஓகேவா. அதான் நீங்க தாராளமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் கீ வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம பார்ட் பியுமே நம்ம கரெக்டாகவே கொடுத்தாச்சு ஓகேவா. அடுத்தது எங்க இருக்கு ஓகே இதானே ரெண்டாவது தானே ஓகே. அடுத்த பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் அப்படியே நம்ம பாத்திரலாம் ஓகே. இப்போ நான் உங்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரே ஃபைலா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணிடுறேன் ஓகே. 140 கொஸ்டின் நீங்க செக் பண்ணிக்கலாம் ஓகே. அப்ப 58 கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டோமா. அடுத்து பாருங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் பாருங்க பேசிக்கான கொஸ்டின் ஓகேவா. பி ஆப்ஷன் BACD ஓகேவா BACD ஏதாவது எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சாலே நீங்க என்ன பண்ணலாம் ஈஸியா ஃபில் பண்ற மாதிரி தான் கொஸ்டின் இந்த கொஸ்டின் கேட்டு. அதாவது என்னன்னா கொஸ்டின்லாம் நல்லா வச்சு விட்டு அங்கங்க உங்களை சால்வ் பண்றதுக்காக கூல் பண்றதுக்காக என்னது சின்ன கொஸ்டின் வச்சிருக்காங்க ஓகேவா. அப்படிதான் சொல்லணும் BADC ஓகே. அடுத்து பாருங்க 2020 ஆண்டு G7 உச்சி மாநாடு ஓகேவா இத்தாலி ஓகே. எங்க நடந்து இத்தாலி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் புக்லயுமே கொடுத்துருக்கோம் ஓகேவா. அடுத்து உலகில் முதல் புவி மாதிரி கண்டு இது எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம் கிரேக்கர்கள் ஓகே புவி மாதிரி. அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க கார்பன் கிரெடிட் ஓகேவா. இதான் கியோட்டோ உடன்படிக்கை ஓகேவா. கியோட்டோ உடன்படிக்கை 1997 ஓகேவா. படிச்சுதான் தெரியும் புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா அந்த கார்பன் கிரெடிட். அடுத்து பின்வருவதில் எச்சரிமும் அதிக சகப்பிணைப்பு தன்மை LICI ஓகே எங்க இருக்க டி ஆப்ஷன் ஓகேவா. அடுத்து வர ஒரு மேட்ச் வெப்பநிலை ஏற்பு திறன் எப்பவுமே இந்த மாதிரி இந்த யூனிட்ஸ் எல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க வச்சுறாங்க ஓகே. இது என்ன இருப்பது சி ஆப்ஷன் BDAC ஓகேவா. அது ஈரோடு நமக்கு தெரிஞ்சதுதான் ஜியோகிராபிக்கல் இண்டெக்ஸ் அதுவும் நல்லதா கேட்கலாம் ஓகே. ரொம்ப ஈஸியா கேட்டாங்க அதான் சொல்றேன். அப்பப்போ உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னே ஒரு ஹாப்பி வரணும் அப்படிங்கிறதா வச்சிருக்கேன். ஈரோடு அப்படின்னாலே மஞ்சள் நமக்கு வந்துற போது ஓகேவா. அது எதுவும் பெருசா டெஸ்ட் வைக்கல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான கொஸ்டின் தான். இதுக்கு எப்படி என்ன கொடுக்க போறாங்க பார்ப்போம். நம்ம என்ன கொடுக்குறோம் ஓகே ஓரளவு கெஸ் பண்ணினா நாடாளுமன்ற குழுக்கள் நிரந்தரமான குழு இது நிதி குழு அப்படின்னு சொல்லிடுறோம். பட் நிரந்தரம்னு நம்ம சொல்ல முடியாது ஓகேவா. பட் இருந்தாலும் கவர்மெண்ட்க்கு இதான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். பார்ப்போம் நம்ம ஓகே ஒருவேளை எதா இருக்கும் அதனால நம்மளே மென்ஷன் பண்ணிருக்கோம் ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்த்தா தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எந்த நகரம் குட்டி இங்கிலாந்து. அப்ப எப்பயுமே நம்ம படிப்போம் சிறப்பு பெயர்கள் படிச்சிருங்க ஒரு கொஸ்டின் கட்டாயம் வந்துடும் அப்படின்னா குட்டி இங்கிலாந்து ஓகே என்னது தளி ஓகேவா அந்த தான் குட்டி இங்கிலாந்து ஓகேவா. அடுத்து பாருங்க தவறான இணை இந்த மஞ்சள் காமாலை நிறைய நம்ம படிச்சிருப்போம் ஓகேவா. டைஃபாய்ட்னா சாலமோனா டைஃப் உங்களுக்கு தெரியும். கால்ரானா விபரீத கால்ரா அதுலயே ஆன்சர் இருக்கு. காசு மைக்ரோ பாக்டீரியா அப்ப தவறா இருக்கு மஞ்சள் காமாலை ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் தானிய களஞ்சியம் இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. தானியம்னாலே நமக்கு தெரியும் பஞ்சாப் தான் ஓகே. ஈஸியா என்ன பண்ணிடலாம் ஆன்சரை போட்டுடலாம். அடுத்து 70வது விஷயம் பாருங்க சென்னை ராணிப்பேட் சிவகாசி எப்பயுமே கேட்டுட்டே இருக்காங்கப்பா ஓகேவா. இதுல என்ன கோயம்புத்தூர்னாலே பம்ப் சிட்டி இதுல என்ன ஒண்ணு தெரிஞ்சவன போதுமா லாஸ்ட் ஆப்ஷன் ஏ ஓகே. பாருங்க ஒண்ணு தெரிஞ்சாலே போதும் முடிஞ்சு போச்சு DCBA ஓகேவா அவ்வளவுதான். அடுத்து ஆக்ஸ்போ லேக் சிங்க் ஹோல்ஸ் சர்க்கியூ பர்ச்சாட் ஓகேவா. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரப்போகுது சி ஆப்ஷன் CDAB இந்த கொஸ்டினுக்கு. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த நீர்க்கரைசலில் நீர்க்கரைசலில் ஓகே இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா பி ஆப்ஷன் வரும் ஓகேவா. அது பி ஆப்ஷன் வரும். ஓரளவு போலீஸ் எக்ஸாம் கம்பேர் பண்ண மேக்ஸிமம் கான்ட்ரவர்சி கொஸ்டின் பெருசால ஆன்சருக்கு கரெக்டா கெஸ் பண்ணிடலாம் ஓகே. இது ஆன்சர் இல்ல மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின் நமக்கு ஆன்சர் கரெக்டா தான் இருக்கு ஓகேவா. எதுவுமே மிஸ்டேக்கா இருக்கிறது வாய்ப்பு இல்லை. தவறான இணையை கண்டறிக்க இது என்னது உங்களுக்கு தெரியும் கீர் குஜராத் பெரியார் கேரளா கார்பெட் உத்தரகாண்ட் தான். கன்கா ஓகே மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் கொடுத்தா அப்ப பி ஆப்ஷன் தானே அது தப்பு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர்கள் ஓகேவா. ஜீன் பாபல்டி லமார்க் ஓகேவா ஏ ஆப்ஷன். அடுத்தது உபரி சக்தி என்பது உத்தம அளவு உற்பத்தி உண்மை அளவு உற்பத்திக்கு உள்ளே வேறுபாடாகும் ஓகே. நிறைவு போட்டியில் உபரி திறன் இல்லை ஓகேவா. ரெண்டுமே தான் சரி ஓகே. அடுத்து 76வது கொஸ்டின் பாருங்க பின்வருவற்றில் மக்கும் பலவடிக்கு உதாரணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மக்கும் பலவடி PHP ஓகேவா PHP. அடுத்து விண்வெளியில் ஆற்றல் உருவாகுதல் என்ன ஒரு அணுக்கரு இணைவு ஓகேவா. ஃபியூஷன் ஓகேவா சேர்க்கறதா பிரிக்கிறது கிடையாது ஓகேவா. விண்மீன்கள் அங்க போயிட்டு யாரும் நம்ம பிரிக்க போறது கிடையாது ஓகே. ஈஸியாக கெஸ் பண்ணி ஒரு பேசிக்கா என்னது லாஜிக்கே இல்லாம பேசிக் கொஸ்டின் அதெல்லாம் பெருசா ஓகேவா. எது தீபாவளி பண்புகள் அல்ல என்னது உயிரின பனிம பொருட்கள் உள்ளன இதான் கொடுத்தா அல்லன்னு கேட்டிருக்காங்க. ராங் ஒன் கேட்டிருக்காங்க ஓகேவா. கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டிருக்கோம். அடுத்து வெப்பக்குறை வீதம் 1000 இதெல்லாம் வந்து பிக்ஸடான கொஸ்டின் பா ஓகே. எல்லாருமே ஒரு ஜியோகிராபி ஏதோ ஒன்று படிக்கணும் அப்படின்னா இது வந்து பிக்ஸடான கொஸ்டின். ஒரு 1000 டிகிரி சொல்லணும்னா என்ன நமக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் என்னது வெப்பம் குறைந்து கொண்டே இருக்கும் ஓகேவா. அடுத்து 2020 ஆண்டுக்கான
ராஸ்மஸ் பரிசு ஓகேவா யாருக்கு வழங்கப்பட்ட அமிதாவ் கோஷ் ஓகேவா எராஸ்மஸ் பிரைஸ் ஓகேவா அதான் பாருங்க அது ஓகே எராஸ்மஸ் பிரைஸ். இந்த பல்டிசர் பிரைஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புக் கண்டென்ட்டோ இதை வந்து பிக்ஸரா வச்சிடறாங்க. ஏதோ ஒரு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ல இருந்து கேட்கற மாதிரி இந்த பிரைஸ் வந்து கேட்கறாங்க. அது 2024 கேட்டிருக்காங்க. 2024 எராஸ்மஸ் பிரைஸ் ஓகே அமிதாவ் கோஷ். அது பார்த்தா இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் தான் மேஜர் ரோல் பண்ணியிருக்கு. உண்மையாலுமே இந்த எக்ஸாம்ல இங்கிலீஷ் வந்து 10க்கு யாரு நல்லா பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் ஜாலியாக எப்படி சொல்றது கன்ஃபார்ம் ஒரு ஹாப்பியா இருக்கலாம். ஓகே ஏன்னா இங்கிலீஷ் கட்டாயம் நிறைய பேர் மேஜர் ரோல் பண்ணியிருக்கோம். நிறைய கொஸ்டின் டஃப்பான கொஸ்டின் தான். ஓகேவா ஐடென்டிஃபை தி கொரலேட்டிவ் கன்ஜெக்ஷன் ஓகேவா என்ன வருதுன்னா எய்தர் ஆர் ஓகேவா அதுதான் வரும் கொரலேட்டிவ் கன்ஜெக்ஷன் ஓகேவா. அது சூஸ் எரர் ஃப்ரீ சென்டென்ஸ் ஓகேவா எரர் ஃப்ரீ என்னது தேவா forgot to post the letter ஓகேவா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சூஸ் எரர் ஃப்ரீ மறுபடியும் ஐ ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிஸ் லேர்னிங் என்ன வரும் சி ஆப்ஷன் வரும். ஐ ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிஸ் லேர்னிங் வரும் ஓகே. அடுத்து சூஸ் a correct meaning of the idiom he made light ஓகே. idiom மீனிங் தெரியும் உங்களுக்கு. நான் treated lightly இது ஒரு क्वेश्चन கூட ஓரளவு எனக்கு கெஸ் பண்ணியிருப்பான் ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் டேக் பொறுத்த வரைக்கும் எப்பயும் கேட்கற மாதிரி தான் கேட்டிருக்காங்க ஓகேவா. கொஸ்டின் டேக் பொறுத்த வரைக்கும் என்னது உங்களுக்கு ரெகுலரா கேட்கற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இங்க பாசிட்டிவ் வந்திருக்கு நெகட்டிவ் போடுவோம். அப்ப ஆர் நாட் ஓகே ஐ எம் வெரி பர்சன் ஆமியா வந்திருக்கு. அப்ப ஆர் நாட் ஓகேவா. அடுத்து வேணு ஹஸ் பீன் ஸ்டடிங் வெல் இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆன கொஸ்டின் சின்ஸ் ஓகே. சின்ன வயசுல இருந்தே நம்ம சொல்லுவோம் சின்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஒரு லெட்டர் எழுதுறதோ ஏதோ படிப்போம் சின்ஸ் ஓகே. நிறைய படம் பார்த்தா கூட சின்ஸ்னு வரும் ஓகே. சின்ஸ் 1960 அதுதான் ஓகே அந்த கான்செப்ட் தான். அடுத்து 87 அலெக்ஸ் would have played with me if he had ஓகே had ஓகே would வந்திருக்கு ஃபியூச்சர் ஓகே had ஓகேவா. அது he shoulder was hurt in an accident change into active voice என்ன क्वेश्चनே தெரியல எப்படி தான் இந்த क्वेश्चन கேட்டறாங்க. இல்ல இது கொடுத்திருக்கிறது ஆக்டிவ் வாய்ஸ் சார் ஓகே. மறுபடியும் ஆக்டிவ் வாய்ஸும் கொடுத்திருக்காங்க. இது எப்படி என்ன கான்செப்ட்ல கொடுத்தா தெரியல. இது டவுட்டா தான் இருக்குது ஓகேவா. பாப்போம் இதுக்கு என்ன ஆன்சர் தராங்கன்னு ஓகேவா. நம்ம எதுவும் கிளைம் பண்ணல ஓகேவா. இது கொஞ்சம் क्वेश्चனே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்குது ஓகே. அடுத்து பார்க்கலாமா 89 he said alas our force are too strong ஓகே என்ன வரும் டி ஆப்ஷன் வரும் ஓகே. he explained sadly that their force are too strong ஓகேவா இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க லாஸ்ட் क्वेश्चन the magistrate asked the prisoner what he was doing with his hand in the gentleman's pocket ஓகேவா. இது என்ன டைரக்ட் ஸ்பீச் மாத்த சொல்லிருக்காங்க. the magistrate said the prisoner direct ஓகே. மேக்ஸிமம் இது படிச்சதால நீங்க என்ன asked இருக்குது இத said to வருது ஓகே டைரக்ட்டா ஓகே. அப்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம் கிளைம் பண்ணிடலாம் ஏ ஆப்ஷன் ஓகே. இதுதான் நம்ம பார்ட் ஏல இருக்க 80 क्वेश्चनோ ஜெனரல் இங்கிலீஷ்ல இருக்க 10 क्वेश्चनோ மொத்தம் 90 क्वेश्चन. இது ஆல்ரெடி நம்ம பார்ட் பி என்னது 50 क्वेश्चन நம்ம தனியாவே பார்த்துட்டோம் ஓகேங்களா. இப்போ வந்து ஒரே ஃபைலா உங்களுக்கு நான் 140 क्वेश्चन ஃபைல உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கீழ நான் வைக்கிறேன். நீங்க எடுத்து பொறுமையா பண்ணுங்க மறுபடியும் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க ஓகே. இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லியிருப்போம் ஏன்னா ஆன்சர் கீ உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக. நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி நீங்க நானும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க பொறுமையா டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுங்க அட்டாச் பண்ணுங்க ஓகேவா. ஓகே என்ன சொல்றது நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. பசங்க கஷ்டப்படுவாங்க தான் ஓகேவா. கொஸ்டின் வந்து ஈஸிலாம் சொல்லிட முடியாதுப்பா ஓகே. ஈஸிலாம் சொல்லிட முடியாது ஓகேவா. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேட்டர்னே பேட்டர்ன் வந்து தப்புன்னு சொல்லிட முடியாது. நம்ம இவ்வளவு நாள் என்ன பண்ணிருப்போம் லாஸ்ட் பேட்டர்லாம் என்ன கேட்டோம் அந்த மாதிரி படிச்சுட்டு போயிருப்போம். தமிழ் ஒண்ணு கூட வரல. ஏன் அப்படின்னா தமிழ் தான் நமக்கு பூஸ்ட் அப் மார்க். அந்த 10 क्वेश्चन இருக்கா இல்லையா அது பூஸ்ட் அப் மார்க். சார்ட் 10 क्वेश्चन எப்பவுமே ஈஸியா இருக்கும் அது ஒரு பூஸ்ட் அப் மார்க். இந்த கடைசி தமிழும் கேட்கல சார்ட் கேட்கல. அப்ப அது வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும் பசங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்க ஃப்ரீயா இருங்க. நீங்க ஆன்சர் கீ மட்டும் செக் பண்ணுங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் 99.9% நம்ம கரெக்டா கொடுத்துட்டோம். மேக்ஸிமம் இது கான்ட்ரோவர்சியோ தப்புலாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம். நம்ம ஆன்சர் கரெக்டா தான் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் ஆன்சர் கீ போட்டிருக்காங்க. நிறைய பேர் போடுவாங்க. எல்லா அகாடமியும் போடுவாங்க. யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேர் எல்லாமே போடுவாங்க. நீங்களும் 1 or 2 சேனல்ஸ்க்கு என்ன பண்ணிக்கோங்க நீங்களும் உங்க மன திருப்திக்கு நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃப்ரீயா இருங்க. அடுத்தது வாட் நெக்ஸ்ட் தட் மீன் வாட் நெக்ஸ்ட் மீன் என்னது வாட் கட் ஆஃப் ஓகே கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்புறமேட்டு என்னது क्वेश्चन ஈஸியா டஃபா அது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லிடலாம். நம்ம பசங்க எப்படி எக்ஸாம் பண்ணியிருக்காங்க ஓகே ஓவராலா பசங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம தனியா ஒரு வீடியோவை நம்ம போட்டுக்கலாம். அடுத்த வீடியோவை நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா. அடிச்சுட்டு ஓகே ஓகே இதுதான் நம்ம ஆர்டர். இது எல்லாமே கொடுத்துருக்கேன். இதுவுமே நான் உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்றேன்
ஓகே அட்டாச் பண்றேன். ஓகேவா? சரி, ஃப்ரீயா இருங்க. ஓகே, எல்லாருமே எக்ஸாம் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா எக்ஸாம்லயே இருந்திருப்பீங்க, எல்லாமே டயர்டா தான் இருப்பீங்க, மைண்டுமே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காது. ஃப்ரீயா இருங்க, ஒரு நேரத்துக்கு ரிலாக்ஸா இருங்க. எங்கேயாவது போயிட்டு வாங்க, பார்க்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் போயிட்டு மைண்டு ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக நைட் கூட என்ன பண்ணிக்கோங்க, ஆன்சர் கீ செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன்சர் கீ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கோங்க. 1 or 2 days ஃப்ரீயாகவே இருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் நார்மலாகவே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஓவரால் தமிழ்நாட்டில் வந்து பசங்களை எக்ஸாம் வந்து எப்படி எழுதியிருக்காங்க, ஓகேவா, பார்ட் ஏ எப்படி பண்ணியிருக்காங்க, பார்ட் பி எப்படி பண்ணியிருக்காங்க, நம்ம ஸ்பிட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.